அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பெரியது எது என்ற கேள்விக்கு அவ்வை அனைத்தையும் விட இறைவன் பெரியவன், ஆனால் அந்த இறைவரோ தொண்டருள் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று பாடினார். இறைவனை புறத்தில் மட்டுமே தேடி அலையாமல் உள்ளத்திலே தம்முள் அந்த இறைவனையே சிந்தித்து காதலாகி கசிந்த பக்தியால் இறைவனோடு இரண்டர கலந்து நிற்கும் அடியவர்களின் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து கூறும் நாயன்மார் பற்றிதான் இன்று நாயன்மார்கள் சரித்திரத்தில் நாம் காண இருக்கிறோம். நீர்வளமும் நிலவளமும் இயற்கை எழிலும் கொண்ட மலைநாடு சேரநாடு. பரசுராமர் தனது தவ வலிமையால் மழுவாயுதத்தை கொண்டு கடல் நீரை விலகச் செய்து உண்டாக்கிய இந்த க்ஷேத்திரம் பரசுராம க்ஷேத்திரம் என்ற வரலாற்று சிறப்பு மிக்கது. இந்த நாட்டிலே திருச்செங்குன்றூரில் வேளாள மரபில் பிறந்தவர் விரண்மிண்ட நாயனார். இவரது இயற்பெயர் தெரியவில்லை. வீரம் மிகுந்த உறுதியான தன்மையுடன் விளங்கியதால் வீரம் மிகுந்த என்று பொருள்படும்படி விரல்மிண்டர் என்று அழைக்கப்பட்டார் என்று கூறப்படுகிறது. சிவபெருமான் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர். சிவனின் மேல் பேரன்பு கொண்டிருந்ததைப் போல் அவரது அடியார்களிடத்தும் அளவிட முடியாத பேரன்பும் பெருமதிப்பும் கொண்டிருந்தார். சிவனடியார்களை பற்றி யாரேனும் குறைவாக பேசினால் அக்கணமே அவர்களை தண்டித்து விடுவார். சிவாலயங்கள் பலவற்றிற்கும் சென்று சிவனை வணங்கி வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். செல்லும் இடங்களில் உள்ள அடியார்களை வணங்குவதையும் அவர்கள் பெருமைகளை மற்றவருக்கு எடுத்து கூறுவதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். இவ்வாறு தல யாத்திரை செய்யும் பொழுது ஒரு சமயம் சிறப்புமிக்க திருவாரூரை அடைந்தார். அங்கு அடியவர்கள் எல்லோரும் கூடியிருக்கும் தேவாசிரிய மண்டபம் ஒன்று உள்ளது. அங்கே விரண்மிண்டர் மற்ற அடியவர்களோடு தாமும் கலந்து கொண்டு அடியார்களின் பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. தம்பிரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த சமயத்தில் திருவாரூர் ஈசனை வணங்க கோவிலுக்கு வந்தார். பொதுவாக சிவனடியார் திருக்கூட்டத்தை தொழுதுவிட்டுத்தான் சிவனை வழிபடுவது சைவ நெறி. இந்த நெறியை பின்பற்றாமல் வன்தொண்டர் என்று சிவபெருமானாலேயே அழைத்து போற்றப்பட்ட சுந்தரர் அடியார் திருக்கூட்டத்திற்கு எதிரேயே நின்று கொண்டு அடியார்களை சிறிதும் கவனிக்காதது போல் சிவனை வழிபட்டு கொண்டிருந்தார். இதனை கண்ட விரண்மிண்டர் வன்துண்டன் புறகு, அதாவது அடியார் திருக்கூட்டத்தை பாராமல் செல்லும் நாவலூரானுக்கும் அவனை தடுத்தாட்கொண்ட பிரானுக்கும் புறகு என்று வன்மையாக மொழிந்தார். ஆனால் உண்மையில் சுந்தரர் அடியார்களை புறக்கணித்து செல்லும் எண்ணத்துடன் அவ்வாறு செய்யவில்லை. இறைவனை வழிபடுவது எளிது, அடியாரை வழிபடுவது அரிது. அடியார்களை வணங்குவதற்கு தக்க தகுதியும் பக்தியும் அன்பும் இருத்தல் வேண்டும். அஃது தமக்கு இல்லாமற் போயிற்றே என்று அடியார்களை பேணும் பேற்றினை தாம் பெறவில்லையே என்ற மனத்துடன் அடியார்களை மனத்தால் மட்டுமே வழிபட்டு விலகிச் செல்வதை சுந்தரமூர்த்தி நாயனார் வழக்கமாக கொண்டிருந்தார். ஆனால் விரல்மிண்டர் சுந்தரரை தவறாக எண்ணினார். சுந்தரரின் மனப்பக்குவத்தை அவர் அறிந்திருக்கவில்லை. இத்தகைய சுந்தரரின் உள்ள தூய்மையை உணராத விரல்மிண்டர் அவர் மீது சினம் கொண்டார். சுந்தரரது செவிகளில் விழுமாறு, முதலில் வணங்கத்தக்க தேவாதி தேவர்கள் இங்கு இருப்பதை மறந்துவிட்டு அங்கு செல்கின்றாரே, என்ன பயன்? வன்தொண்டன் அவ்வடியார்களுக்கு புறம்பானவன். அவனை வலிய ஆட்கொண்ட வீதிவிடங்க பெருமானாகிய இந்த திருவாரூர் தியாகேச பெருமானும் இவ்வடியார்களுக்கு புறம்பானவன்தான் என்று கடுமையாகச் சொன்னார். விரல்மிண்டர் மொழிந்ததை கேட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் விரல்மிண்டர் அடியார்கள் எடுத்துக்கொண்டுள்ள பக்தி எத்துணை சிறப்புடையது என்பதை எண்ணி பெருமையுற்றார். எம்பெருமானின் திருமுன் வீழ்ந்து வணங்கி அடியார்களுக்கும் அடியானாகும் பேரின்ப நிலையை தமக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டி நின்றார். அப்பொழுது இறைவன் சுந்தரருக்கு தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்க விண்ணும் மண்ணும் மேன்மையடையும்படிக்கு சுந்தரர் திருத்தொண்டர்களின் பெருமையை சொல்லும் திருத்தொண்ட தொகை என்னும் திருப்பதிகத்தினை பாடி திருக்கூட்டத்தை தொழுதார். திருத்தொண்டர்களின் பெருமையை சொல்லும் திருத்தொண்ட தொகை இல்லாவிடில் நாயன்மார்களின் பெருமையை சொல்லும் பெரிய புராணமே தோன்றியிருக்காது. சுந்தரர் அடியார்கள் மீது கொண்டுள்ள பக்தியின் உயர்வை எண்ணி பார்த்து விரல்மிண்டர் பேரின்பம் பூண்டார். சைவ சமய நெறியை பாதுகாத்து திருத்தொண்டு பல புரிந்து வாழ்ந்து வந்த விரல்மிண்டர் சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருத்தொண்ட தொகையை கேட்டு எல்லையற்ற பெருமகிழ்ச்சி பூண்டார். உலகம் முய்யவும் மக்களெல்லாம் கடைத்தேறவும் சைவம் தழைத்தோங்கவும் சுந்தரருடைய திருவுள்ளம் திருத்தொண்டர்களிடத்திலே பதிந்திருந்தது என்பதை விரல்மிண்டர் உணர்ந்து களிப்பெய்தினார். திருக்கூட்டத்தை வணங்காது செல்கின்ற வன்தொண்டன் அடியார்களுக்கு புறகு, வன்தொண்டனை ஆட்கொண்ட பரமசிவனும் புறகு என்று சுந்தரமூர்த்தி நாயனார் செவிகளில் விழுமாறு விரல்மிண்டர் கூறியிராவிடில் திருத்தொண்ட தொகையே பாடப்பட்டிருக்காது என்றும் சொல்லலாம். அடியார்களிடம் அளவிலாது பக்தி பூண்டிருந்த விரல்மிண்ட நாயனார்
திருக்கையிலேயே இறைவன் திருவடியை பிரியாது வழிபடும் சிவகணங்களுக்கு தலைவராக திகழும் திருவருளை பெற்றார். விரல்மிண்ட நாயனாரின் குரு பூஜை ஆண்டுதோறும் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. மேலும் பார்ப்போம். தில்லை வாழந்தனர் தமடியார் குமடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகை குமடியேன் இளையான் தன் குடிமாறனடியார் குமடியேன் வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் விரி பொழில் சொற்குன்றையார் விரண்மிண்டற்கடியேன் அல்லி மென்முல்லையந்தாரமர் நீதிக்கடியேன் ஆரூரில் அம்மானு காளே ஆரூரில் அம்மானு காளே.